கிரேஸ்வல் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியினுடைய உச்ச நேரம், மைய நேரம். இந்த சாதாரண திராட்சை ரசமும் இந்த அப்பமும் இயேசுவினுடைய திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற இருக்கின்ற பரிசுத்தமான பாக்கியமான நேரம். இந்த நேரத்தில் ஜெபிப்போம். சிறப்பாக இங்கு கூடியிருக்கின்ற பெற்றோர்கள், தாத்தா பாட்டியர் அனைவரும் இந்த நேரத்தில் எல்லா சிந்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை நினச்சி பாருங்கள். அவர்களுடைய பெயரை மனதிற்குள்ளாக நினச்சி பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்க, நீங்கள் பெற்றெடுத்தவங்க, உங்களுடைய பேர பிள்ளைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நிறைய ஆசிரியர்கள் இருக்கலாம், உங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைங்க என அந்த பிள்ளைகளை சற்று நினைத்து பார்ப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். நமக்கு தெரிந்தவர்கள், நம்ம பணி செய்த இடங்கள், பழக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லோரையும் நினச்சி பார்ப்போம். நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, இந்த பெரியவர்களோடு பெற்றோர்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னவரே, உமக்கு பிடித்தமானவர்கள் அவர்கள். எங்களுடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், எங்களுடைய சிறுவர்கள், சிறுமியர்கள், நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், நாங்கள் பணி செய்த இடங்களில் நாங்கள் பார்த்து பழகிய பிள்ளைகள், சிறப்பாக இந்த பலிபீடத்தில் இருக்கிற பலிபீட சிறுவர்கள் என எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்தரலும், கனவுகளை, திட்டங்களை ஆசீர்வதித்தரலும். எத்தனை விதமான கனவுகளோடும் எண்ணங்களோடும் படித்து கொண்டிருக்கின்றார்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு தெம்பை, திறனை, ஞானத்தை, உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரலும். வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தரலும். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மேலுலகத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்களுக்கு புரிய வையும். போதை பழக்கத்தினால், தேவையில்லாத பழக்கங்களினால் அவருடைய வாழ்வு சீரழிந்து விடாதபடி ஆண்டவரே நீரே அவர்களை பொறுப்பெடுத்து கொள்ளும். நல்ல புத்தியை கொடுத்தரலும். தேவையில்லாத உலக போக்கிலான காரியங்களுக்கு அவர்கள் அடிமையாகி விடாமல் நீர் பாதுகாத்தரலும். அடிமையாகி கொண்டு அந்த தீய பழக்கத்திலிருந்து வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை கழுவி போக்கி அவர்களை நீர் மீட்டெடுத்து பொறுப்பெடுத்து கொள்ளு. நல்ல பிள்ளைகளாக எங்களுடைய வீட்டிற்கும், எங்களுடைய பங்கிற்கும், இந்த திருச்சபைக்கும், இந்த சமுதாயத்திற்கும், இந்த நாட்டிற்கும் நல்ல பிள்ளைகளாக, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, நல்ல குடிமகன்களாக இந்த நாட்டில் எங்களுடைய பங்கிலே நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய இல்லங்களிலே வாழ செய்தரணும். அந்த பிள்ளைகளால் எங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அந்த பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறு பிள்ளைகள்லாம் இருக்கலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய தாத்தா பாட்டிக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல புத்தி சொல்லிக் கொடுத்த எத்தனையோ பெரியவர்கள், பெயர் தெரியாதவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஒன்று கூடி சிந்தனைகளை சிதறவிடாமல் இப்போ சின்ன பிள்ளைங்களெல்லாம் நம்ம சேர்ந்து பெரியவர்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றோம். அன்பே உருவான ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பெரியவர்களை ஆசீர்வதியும், எங்களுடைய தாத்தா பாட்டிகளை எல்லாம் ஆசீர்வதியும். எங்களுக்காக நல்ல புத்தி சொல்லிக் கொடுத்தவர்கள், பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் எல்லோரையும் நாங்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அன்பே உருவான ஆண்டவரே, அவர்களுடைய நெற்றி வியர்வையினால், அவர்களுடைய உழைப்பினால் நாங்கள் உருவாகி இருக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தரலும், உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரலும். அவர்களுக்கு தேவையானதெல்லாம் இந்த கடைசி காலகட்டத்தில் ஒரு நிம்மதியான, ஒரு அமைதியான ஒரு வாழ்வு. பிள்ளைகளாகி நாம் அவர்களுக்கு நல்ல ஒரு பெயர் எடுத்து கொடுக்க வேண்டும், நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அவருடைய உள்ளத்தை, இல்லத்தை, விருப்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்தரலும், உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரலும், நிறைவான வாழ்வை அவர்களுக்கு கொடுத்தரல நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இரக்கமே உருவான எங்கள் வானக தந்தையே, எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். பெற்றோர்கள், பெரியவர்கள், பிள்ளைகள், இங்கு கூடியிருக்கின்றவர்கள், எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டவர்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள் என எல்லோரையும் நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, வேறு யாரிடத்திலும் செல்ல தெரியாது. நீர் ஒருவரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்றீர். அன்னை வேளாங்கண்ணி தாயே, உம்மை நாடி தேடி ஓடி வந்தவர்களை நீர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீர் கைவிடாமல் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி நிறைவான நிம்மதியான ஒரு வாழ்வை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தியறல நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம்.